ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, 3 விதமான ஆரி ஒர்க் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறமா நான் எப்படி பேப்பர் கட்டிங் போடுறேன்னு பாருங்கள். அது பேப்பர் நான் எப்படி எடுத்தேன்னா, நமக்கு இந்த பட்டு சாரீலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பட்டு சாரீலேருந்து நம்ம ஒரு பேப்பர் உள்ளே வச்சு மடித்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரை நான் எப்போயுமே எடுத்து தூக்கி வெளியில் போட மாட்டேன். அந்த பேப்பர் எப்போயுமே எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு இந்த பேப்பர் இந்த சாரீலேருந்து தான் கிடச்சிது. அதனால் அந்த பேப்பர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது அப்படியே அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பண்ணி எடுத்துட்டு அந்த பேப்பரை வச்சு நான் கட்டிங் போட்டிருக்கேன் பாருங்கள். ஷோல்டரு அந்த லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ என்னென்னு பார்த்துட்டு, நீங்கள் அந்த வளைவு யூ நெக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா, அதுக்கு நான் ஷோல்டர் டு ஷோல்டர் மார்க் பிடிச்சிட்டு அது மார்க் பண்ணி ஒரு சைடு மட்டும் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆம்கோலையும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கோடு போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவுக்கும் சைடில் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தெரிகிற மாதிரி. இது நான் எல்லோ கலரில் எடுத்ததுனால உங்களுக்கு தெரியல. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு கட் பண்ணி எடுத்ததை வச்சே நம்ம ஃப்ரண்ட்லேயும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் நமக்கு பேக் சைடு, ஃப்ரண்ட்டு அண்டு ஹேண்டு இது 3 தான் நமக்கு மெயினான அளவு. ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஒரு அளவுமே மாறாது. எல்லாமே நம்ம அப்படியே ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை வச்சே நம்ம மார்க் பண்ணி அவங்களுக்கு வேறு ஒரு ப்ளவுஸு கொடுத்துருந்தாலும் அந்த ப்ளவுஸில் நம்ம இந்த பேப்பர் கட்டிங் அப்படியே போட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம சீக்கிரமாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் பேக்கில் அந்த ஃப்ரண்ட்டில் கப்பு சைஸு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்கேல் வச்சு நேராக ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் லைட்டாக வளைஞ்சி உள்ளே குடஞ்சி கட் பண்ணுவாங்க ஆம்கோலில், அதே இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ ஹேண்ட் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவங்களோட ஸ்லீவ் அப்படியே மடித்து போட்டுட்டு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ எனக்கு அவங்க ஷார்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அப்படியே அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டோட லென்த்து அந்த கீழ் உயரம் நமக்கு அளவு அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் போட்ட மாதிரியே போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 3 அளவுக்கும் கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ். பட்டி நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 2 பக்கமுமே ப்ளவுஸில் பார்டர் சேமாக தான் இருந்தது. அப்போ அதனால் இந்த பக்கம் ஒரு ஹேண்டும் அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஹேண்டும் நான் எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம பேப்பர் கட்டிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை அப்படியே மேலே வச்சுட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் கட்டிங்கில் எங்கெங்கே வரும், ப்ளவுஸோட அளவு நம்ம கரெக்டாக இருக்கா எப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளவரோட இது நமக்கு ஹேண்ட்ஸில் சென்டரில் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால நான் அது கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ப்ளவுஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதே இது வச்சுட்டு அது ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் டாட்டாக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டாட்டில் தான் நான் இப்போ ஆரி ஒர்க் டிசைன் பண்ண போகிறேன். இது நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே விட்டுருக்கேன்.
அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான் நம்ம அப்படியே எவ்வளோ மார்க் பண்ணி பேப்பரில் கட்டிங் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் எடுத்துக்கோங்க, ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிங் பண்ணிடாதீங்க. நான் வந்து இப்போ எனக்கு ஆரி ஃப்ரேமில் தான் போட போகிறேன். ஆரி காட்டு நான் இன்னும் வாங்கலை. அதனால் சைடில் வந்து நமக்கு ஜாயின் பண்ணி நான் பீஸு ஜாயின் பண்ணி தான் போடுவேன். இப்போ இதுலேயும் 1/4 இன்ச்சில் தான் அந்த டிசைனில் தான் நம்ம ரைட் சைடில் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ ரைட் சைடில் தான் எப்போயுமே ஆரி ஒர்க் வந்து டிசைன் வரும். அதை பார்த்து போடுங்க. நம்ம மாற்றி போட்டுட்டோன்னா லெஃப்ட் சைடில் போயிடும் டிசைனு. அப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம திட்டு வாங்க தான் செய்வோம். இப்போ ஹேண்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக அந்த மாங்காய் டிசைனு ஃப்ளவர் லீஃப் எல்லாமே இருக்குதுல்ல, அந்த டிசைன் வந்து நடுவில் சென்டரில் வரும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அதே இது இன்னொரு ஹேண்ட்ஸும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் நான் ஒரு சைடு மட்டும்தான் ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ இன்னொரு சைடு எனக்கு வேணும். அப்போ இன்னொரு சைடு நம்ம ட்ரேசிங் எடுக்கணுன்னா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே பேப்பர் கட்டிங்கை மாற்றி வச்சுட்டு நீங்கள் அது கரெக்டான அந்த ஷேப்புக்கு அந்த ரவுண்டுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த ஒரு அளவும் மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பேக் சைடில் நமக்கு கீழே எந்த அளவுக்கு நம்ம மடித்து அடிக்க போகிறோமோ நான் அதுக்கும் சேர்த்து தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ணுறது வந்து நான் வந்து ஆரி ஒர்க்கு போடுறதுக்கு டிசைன், மேலே வந்து மார்க் பண்ணுறது நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழே வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு அது கரெக்டாக அந்த மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க புட்டாஸ் எதுவுமே கேட்கல. மேலே பார்ட்ருக்கு, கைக்கு பார்ட்ரு, நெக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்ட்ரு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் எல்லா அளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் ஃப்ரண்ட்லேயுமே 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் தான் நமக்கு டிசைன் வேணும். இப்போ அந்த டிசைன் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா 2 சைடு நம்ம மாற்றிட்டோன்னா நமக்கு ஆரி ஒர்க்கு போடையில் நமக்கு வந்து எப்படியும் அளவு வந்து மாறிடும். இப்போ இதில் வந்து காப்பர் கலர் இருக்கிறதுனால நான் வந்து காப்பர் கலரில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதுவுமே நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம ஜாயின் பண்ணையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் எப்படியும் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைன்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் மெதுவாக அந்த ஃபஸ்ட்டு லைனில் மட்டும் நீங்கள் வந்து அந்த எந்த அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே லைனில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போங்க. லைட்டாக கூட பெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு டிசைன் வந்து மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து முதலும் கோணல் முற்றிலும் கோணல் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொண்டுட்டு வாங்க. எப்படி நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன்லேயே கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இது எல்லாமே முடிச்சுட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் அந்த பேப்பர் கட்டிங் எடுத்திருக்கேன். பேப்பர் கட்டிங்னா 1/2 இன்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சில் வந்து அந்த நீளம் அதை வச்சு மார்க் பண்ணி நமக்கு அந்த வளைவு வேணும். நான் இதில் வந்து ஜரி த்ரெட்டில் 3 லைனும் சில்க் த்ரெட்டில் 2 லைனும் ஒரு சுகர் பீடு அப்புறம் எம்போஸ்டாக சில்க் த்ரெட்டில் லோடு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த இதில் வந்து நான் சுகர் பீடில் 2 பீடாக கொடுத்துட்டு வரேன். இல்லை உங்களுக்கு 2க்கு மேலே போயிடாதீங்க. 1 ஆர் 2 2 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைன் வந்து உங்களுக்கு அந்த வளைவெல்லாம் ஈஸியாக அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் அந்த கர்வ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த லைனை மாற்றாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த கர்வில் வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்குறேன்னா ஒரு 3 mm பீடு வந்து அங்கங்கே நடுவில் சென்டரில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சுகர் பீடை ஒட்டுனாப்பில் வளைவில் ஃபுல்லாகவே 2 லைனில் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே பேக்கில் நம்ம என்ன டிசைன் எடுத்துருக்குறேனோ அதே தான் நான் ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்கேன். ஹேண்ட்ஸுக்கும் 2 ஹேண்ட்ஸுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து எம்போஸ்டாக எப்படி பண்ணலான்னு அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன் பாருங்கள். அதாவது பைப்பிங் த்ரெட்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும்.
அந்த பைப்பிங் த்ரெட்டை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளூ கன்று போட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. சுகர் பீடு ஒட்டினாப்பில் கம் போட்டுட்டு இது ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துட்டு லாஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு மீதியை பேலன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மேலே பிசுறு அந்த நூல் கட் பண்ண இடத்துல வரும்ல, அதில் லைட்டாக கம்மு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் லோடு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நான் கொடுக்குறேன் பாருங்கள். லாங் ஸ்டிச் ஒன்று, ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று, லாங் ஸ்டிச் ஒன்று, லாக் ஸ்டிச் ஒன்று, மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு வரையில் அழகாக அந்த உள்ள பைப்பிங் த்ரெட்டு அந்த ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக போட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு எம்போஸ்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த அதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணையில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு நான் ஏன் ஜரியில் கொடுத்துருக்குறேன்னு. இப்போ பாருங்கள், அந்த டிசைன் வந்து அப்போ தான் 2 பக்கமும் மேட்சாக வரும். இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் தான் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 2 டிசைனையும் வச்சுட்டு இப்போ பேக் சைட்லேயும் லைனிங் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் லைனிங் இருக்கும். வச்சுட்டு நம்ம பேக் சைடில் உள்ள லைனிங்கை தான் எடுத்துகிட்டு வந்து உள் பக்கமாக வச்சு அந்த தையல் வந்து அளவு மாறாமல் நம்ம 2 செயின் சிஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இது அப்படியே கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே உள்ள செயினு கீழே உள்ள செயினை எல்லாமே மாறி வந்துடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ. இது வரைக்கும் அந்த கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸே போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா, அவங்க ரொம்ப லைக் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால் சிம்பிளான ஒர்க்கு தான் கேட்டிருந்தாங்க. இது 2 டேஸில் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன். இன்னும் அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணலை. என்னாலே முடியும்னா உங்களாலேயும் முடியும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேளுங்க. நான் ஆரி ஒர்க்கு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த டிசைனை பார்த்து நீங்கள் ஈஸியாக போட்டு கொடுத்துர்லாம். இது அவங்க அண்ணியோட ப்ளவுஸு தான் இது. இது செகண்ட் ப்ளவுஸு. இது வந்து அவங்க ப்ளவுஸை பார்த்துட்டு தான் இவங்களும் எனக்கும் ஆரி ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணியே வந்து கொடுத்தாங்க. இது வந்து சாரீ வந்து ரன்னிங் ப்ளவுஸு தான் வந்திருந்தது. லைட்டு குங்கும கலரில் ஒரு சாரீ வந்து இருந்தது. ரெட் அண்டு பிங்க்கும் சேர்ந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதோட கலர் வந்து கிடைக்கவே இல்லை கடையில். அந்த சாரியோட கலருக்கு சில்க் த்ரெட்டு கிடைக்கவே இல்லை. அவங்கக்கிட்ட இந்த சாரியில் நம்ம டிசைன் பண்ணால் எல்லாமே ஒன்று போல் இருக்கும் ஆண்டி. இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இது ஆரி ஒர்க் ப்ளவுஸு போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பாடி கலருக்கு ஒரு கலரும் ஹேண்டுக்கு ஒரு கலரும் லாஸ்ட்டாக பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி தச்சுருக்கிறேன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சாரீ கலருக்கு நான் எப்படி மேட்ச் பண்ணி நூல் எடுத்தேன்னு பாருங்கள். அதாவது ரெட்டும் பிங்க்கும் 2ம் சேர்ந்ததுன்னா இந்த கலரில் நமக்கு கிடைக்கிது. கலர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 லைன் வந்து நான் சில்க் த்ரெட்டு கொடுக்குறேன். இதுலேயுமே நான் மேலே ஃபஸ்ட் லைன்லேருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கீழே அந்த செகண்ட் லைன்லேருந்து நம்ம ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த இதுலேருந்து நான் போடலை. 3 லைன் கொடுத்துட்டேன். 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் எம்போஸ்டாக உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து அதுக்கு மேலே சில்க் த்ரெட்டில் லோடு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போ அது முடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அந்த ஒயிட் கலரு பைப்பிங் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே சுகர் பீடு மறுபடியும் ஒரு லைன் கொடுத்துட்டு ப்ளவுஸோட கலருக்கே நீங்கள் வந்து சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. சுகர் பீடு வந்து அதே இப்போ ஒட்டுனாப்புலேயே சுகர் பீடு கொடுத்துட்டு இதில் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் நான் அவங்களுக்கு. அவங்களும் ரொம்ப ஹெவியாலாம் கேட்கல. சிம்பிளாக எனக்கு போதும்டா, ஒரு லைன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அதுதான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் நான். நாட்டு தான் இதில் மெயினு. நீங்கள் கரெக்டான நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு இன்ச்சு நம்ம கேப்பில் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு கேப்பில் டாட் வச்சு ஃபுல்லாக அங்கே பேக் நெக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஒரு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு வந்து நான் நார்மல் நீடில் எடுத்து 8 லைன் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எடுத்துகிட்டு அது அப்படியே 2 லைன் சுற்றிட்டு போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு வந்துடும். அதுவுமே ரொம்ப பெருசாலாம் நான் போடலை, குட்டியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் சுகர் பீடு வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது அந்த சின்ன வளைவு தான் வரும். அந்த ஃப்ரெஞ்சு நாட்டை சுற்றி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பீடாக தான் நம்ம போடுற மாதிரி இருந்தது. அப்போ மொத்தமாக எனக்கு டோட்டலாக 6 பீடு தான் அதில் வர்ற மாதிரி இருந்தது. அது கவுண்ட் பண்ணி கரெக்டாக போட்டு அதை நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே பேக் சைடு நான் போட்டு முடிச்சிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து நான் புட்டாஸ் வச்சுருந்தேன். இதில் அங்கங்கே பீடு கொடுத்துருந்தேன் இடையில. இவங்க எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஹேண்டு நான் சொன்னேன் இல்லையா, சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்தது. ஹேண்டுக்கும் நான் அதே மாதிரி தான். இதில் நான் வி மாதிரி வர்றதுக்கு கீழேருந்து இந்த பக்கம் சென்டர்லேருந்து ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் 1 இன்ச்சு, மேலே 1 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சுன்னு போட்டு அந்த வி மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த சாரீக்கும் இந்த காப்பர் கலருக்கும் நம்ம ஹேண்டுக்கு மட்டும்தான் நான் சாரீலேருந்து பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ரன்னிங் ப்ளவுஸுனால நம்ம அதே கலரில் தைச்சோன்னா ஸ்டிச் பண்ணோன்னா சரியாக வராது. அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஆண்டி நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டதுனால அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. இவங்க இந்த சாரீ வந்து போத்தீஸில் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது. வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு நேரில் பார்த்திங்கன்னா அந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் சூப்பர் காம்பினேஷனில் இருந்தது. இப்போ இது வந்து 3rd ப்ளவுஸு, 3rd டிசைனு. இந்த சாரீ வந்து எங்கள் அக்காவுக்கு தான் எடுத்திருந்தாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் எடுத்திருக்காங்க. 2800. எல்லோ கலரில் பார்ட்ரு, ப்ரௌன் கலரில் சாரீ. அது டபுள் ஷேடில் இருந்தது. கொஞ்சம் ப்ரௌனும் மெரூனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த மயிலும் யானையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதை போட்டேன் பாருங்கள். இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸில் வந்து நான் 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டில், 1 லைன் வந்து சுகர் பீடு. நான் சுகர் பீடு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இதில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைன்லேருந்து, ஏன்னா பீடு வந்து நமக்கு கட் ஆயிரும், அதனால் இது போட்டுட்டு நான் வந்து கட் பீடு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன்னா வி மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அந்த சாரியோட பார்டரில் வி மாதிரி இருந்தது. அதனால் நான் வி மாதிரி கொடுத்துட்டு அந்த இடையில அந்த கேப்பில் ஃப்ரெஞ்சு நாட்டும், அதுக்கப்புறம் 1 லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்து நான் வந்து லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துருக்கேன். லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துட்டு அதுக்கு இடையிலையுமே கட் பீடு வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுவுமே சிம்பிள் தான். சிம்பிளான ஒர்க்கு 2 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் கட் பீடு தான், அது கோல்டன் கலரில் தான் எடுத்திருக்கேன். பொறுமையாக அதை போட்டுட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுருங்க அந்த இடத்துல. இப்போ போட்டு முடித்ததை பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு. அப்புறம் அதை சுற்றி வந்து செயினில் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன்.
லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு ஒரு ஜமிக்கி, அது இடையில கட் பீடு. இந்த வி சிக்ஸாக் மாடலில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு உங்களுக்கு இதுக்கு ஒரு 1/4 இன்ச் வரும், இது ஒரு 1/2 இன்ச் வரும். அப்புறம் அங்கங்கே நம்ம புட்டாஸ் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன எந்த மாதிரினா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வி ஷேப்பில் வந்து கட் பீடுலேயே கொடுத்துருக்கேன். இதுதான் பேக் நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக்கில் எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு ஹேண்டு ரெண்டுமே வரும். இதுவுமே ஸ்டிச் பண்ணி இப்போ நேரில் பார்க்கையில இந்த இது ஃபோட்டோவில் பார்க்கையில உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதே நேரில் பார்க்கையில சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இது ஹேண்ட்லேயுமே ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் நான் ஒரு 5 வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு வீயில் கட் பீடு கொடுத்துருக்கேன். இதுதான் சாரியோட அவுட்லுக்கு. சூப்பராக இருந்தது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். அவங்க வந்து நாட்டு வந்து இந்த மாதிரியே பெல்லு மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னோடய சிஸ்டருக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் வந்து ரொம்ப இது அவங்க ஒரு வெட்டிங்க்காக அவங்க கிஃப்ட் பண்ண சாரீ. சூப்பராக இருந்தது. இந்த 3 டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.